நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் 2வது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது. வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கக்கூடியவர். அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்படி ரிஷப ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துல சூரியன் ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பாரு. செவ்வாய் கடகராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. புதன் மேஷ ராசியில 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போவாரு. அங்கேயுமே 19ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷ ராசிக்கு போக போறாரு. குரு மிதுன ராசிக்கு பேச்சாக போறாரு. சனி மீன ராசியிலையும், ராகு மீன ராசியில வைகாசி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு. கேது கன்னியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது, இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும், இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே தெரிஞ்சுப்போம். உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சமா இருக்கிறார். நீச்சம் அப்படின்னா தியானத்துல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உங்க ராசிநாதன் வலு குறைஞ்சிருக்கிறார். ஆனா ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் இந்த மாதத்தின் தொடக்கத்துல 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குருவோட பார்வையை பெற்றிருக்கிறார். அது ஒரு சிறப்பு. அதே சமயத்துல உங்களுடைய ராசிலேயே புதன் உட்கார்ந்திருக்கிறார். புத்திசாலித்தனமிக்க ஒரு கிரகம். அப்ப சமயோஜித புத்தி, எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிற அறிவை கொடுக்கக்கூடிய புதன் உங்க ராசிலேயே இருக்கிறாரு. அப்ப நல்ல அறிவையும் நல்ல டேலண்டையும் கொடுக்கும். வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வெளிப்படும். அறிவு, புத்தி, சமயோஜித புத்தி, ஞானம், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது புதன். வளைவு, நெளிவு, சுழிவுகளை எல்லாத்தையும் இந்த மாதத்துல தெரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. இடத்துக்கு தகுந்தது போல செயல்களை செய்து வெற்றி அடையக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்குது. மேசராசிக்கு 6 புதன் உங்க ராசியில இருக்கிறதால உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். மேசராசிக்காரர்கள் தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு சனியோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. சனி அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு 10க்கும் 11க்கும் உடைய சனி பகவான் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப பணம் அப்படிங்கிறது விரயமாகும் உங்களுக்கு. அதனை நீங்க சுப செலவுகளா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமா சுப காரியங்கள், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி சுப விஷயங்கள்ல செலவுகள் செய்தீங்க அப்படின்னா விரய செலவுகள் வராது. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியனை போல பேசக்கூடிய தன்மை இருக்கும். அந்த அதிகாரத்தோட பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்திலையும் தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் உட்கார்ந்திருக்கிறாரு. தொழில் மூலம் செய்யக்கூடிய பயணம் நல்ல வெற்றியை கொடுக்கும். சகோதரர்கள், சகோதரிகள் மூலமா உங்களுக்கு அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும். குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப பெயரையும் புகழையும் கீர்த்தியையும் கொடுக்கக்கூடிய மாதமா மேசத்துக்கு இந்த வைகாசி மாதம் இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. சுகஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கும் பொழுது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கும் பொழுது தாயோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ரிஷபராசிக்கு புதன் வைகாசி மாதம் 2ஆம் தேதி வராரு. ஏன்னா ஏற்கனவே ரிஷபராசியில சூரியன் இருக்கிறாரு. அப்போ சூரியனோடு புதன் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கறாங்க. அப்போ பிள்ளைகள் வழியில சுப செலவுகள் வரும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இல்ல நான் வெளிநாடு போய் படிக்கணும், இல்ல வேறு மாநிலத்துக்கு போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்துகிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு படிப்பு சம்பந்தமா என்ன முயற்சி எடுத்தாலும் அது மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல கை கூடி வரும். அரசு வேலைக்கு முயற்சி செய்துகிட்டே இருக்கிறேன்,
ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது, தேர்வு எழுதி எழுதி ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் எனக்கு கிடைக்காம போயிடுது அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதிக வருவாய் வர்றதுக்கு அதிகமான உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணும். இதுவரைக்கும் மீன ராசியில் செஞ்சரித்துட்டு வந்த சுக்கிரன் வைகாசி மாதம் 17ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ள அடியெடுத்து வைக்க போறாரு. அதனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. நல்ல தகவல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு சுப காரியம் கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே நடக்கும். இந்த வைகாசி மாதத்தில் வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வைகாசி மாதம் 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போகிறாரு. மிதுனம் அப்படிங்கிறது புதனுக்கு சொந்த வீடு. அங்கே இருக்கக்கூடிய குருவோட இணைஞ்சு அவர் செயல்படுவதால் புதிய திட்டங்கள் அப்படிங்கிறத தீட்டுவீங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் அதாவது சிறிய முதலீடு பெரிய லாபத்தை கொடுக்கும். மேசராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் இருக்கிறதால நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கோ இல்லை பார்ட் டைமாக ஜாப் செய்யணும் இல்லை நாம் ஒரு தொழில் செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கும் இது ஒரு சாதகமான நேரம். செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று செஞ்சரித்துட்டு வந்தார். வைகாசி மாதம் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போறாரு. இந்த நேரத்தில் மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு சற்று கவனத்தோடு இருக்கணும். புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சரிக்கிறதால பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். மேசராசிக்காரர்களுக்கு பிள்ளைங்களை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்பு அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுடைய பொழுதுபோக்கை கூட ஒரு தொழிலாக மாற்றலாம். இந்த மாதத்தில் வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்ப விஷயங்களில் யாராவது ஏதாவது சொன்னால் கூட உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்துக்குங்க. பழைய கடன்கள் பிரச்சனைகள் அனைத்துக்கும் படிப்படியான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். முதலீடு செய்யும் பொழுது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். மேசராசிக்காரர்கள்லாம் ஆக்ரோஷமாக பேசுவதையும் கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பதையும் தவிர்த்துக்குங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. நண்பர்களோடு தொலைதூர பயணம் அப்படிங்கிறத சென்று வருவீங்க. நீங்கள் நினைச்ச காரியம் முடியாமல் தள்ளிக்கொண்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க. இனி அதை எல்லாத்தையும் முடிப்பீங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. தொழில் ரீதியாக இருந்துட்டு வந்த பாதிப்புகள்லேருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கும். வாகனத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளை அரவணைச்சிக்கிட்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி விடுபட்ட தெய்வ வழிபாடு, சிலர்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் ரொம்ப நாளாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த குலதெய்வ வழிபாடை இந்த மாதத்தில் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கை படிப்படியாக அதிகமாகும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் மேஷராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய துயரங்கள் அனைத்துமே போகும். விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு. அந்த விரயங்களை முடிஞ்ச வரைக்கும் சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. இந்த மாதத்தில் பணம் அப்படிங்கிறது வந்தாலும் அது உடனடியாக செலவாகும். அப்போ புதன்கிழமையில் விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது.